தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் சாமுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல், இந்த மாதிரி வாக்குப்பதிவானது யாருடைய முன்னிலையில் நடைபெறுகிறது? இதனுடைய நடைமுறை விவரங்கள். வணக்கம் சஹேத். தமிழகத்தில் ஒரே கட்டமாக இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்று நடைபெற உள்ள நிலையில் இன்று வேலூர் மாவட்டத்தில் காலை 5:30 மணி முதல் தற்போது வரை இந்த மாதிரி வாக்குப்பதிவானது துவங்கப்பட்டு தற்போது அனைத்து கட்சி முகவர் முன்னிலையிலும் தற்போது நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 15,28,273 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு சுமார் 1,568 வாக்குச்சாவடி மையங்களானது தற்போது அமைக்கப்பட்டு இதில் 7,638 வாக்குச்சாவடி மையங்களில் அலுவலர்களானது நியமிக்கப்பட்டு இன்றைய தினம் பணியாற்றி உள்ளனர். இதில் சுமார் 190 பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள் என கண்டறியப்பட்டு இதற்கு தற்போது கூடுதலான பாதுகாப்பானதும் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வரக்கூடிய வாக்காளர்கள் எளிதில் தங்களது வாக்கினை செலுத்தும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் இங்கு அந்தந்த கட்சி சம்பந்தப்பட்ட அதாவது வேட்பாளர்களுடைய பட்டியலும் அதே போல எந்த பூத்திலிருந்து வருகிறார்கள் என்று அவர்களுக்கான அடையாளங்களும் இங்கு வாக்குச்சாவடி முன்பாகவே வைக்கப்பட்டு அவர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளானது இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது காலை 5:30 மணிக்கு துவங்கப்பட வேண்டிய இந்த மாதிரி வாக்குப்பதிவு வேலூரில் பார்த்தோம்னால் சரியாக 6 மணி அளவிலே தற்போது துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் அதாவது தங்களது வாக்கினை செலுத்த சரியாக 7 மணி முதல் இந்த வாக்கு செலுத்த இங்க ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. சரி, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியினுடைய அதிகாரி முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் நேரத்தில் அந்தந்த கட்சிகளை சார்ந்த முகவர்கள் வாக்குச்சாவடி மைய அதிகாரிகள் என்று அனைவரும் வாக்குப்பதிவை மாதிரி வாக்குப்பதிவாக தற்போது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.